யூடியூப்பையும் ஃபேஸ்புக்கையும் நம்பாதீங்க. தமிழ் பார்த்துட்டு தான் வந்திருப்பீங்க. இதை ஏன் சொல்கிறேன் அப்படின்ற என்னுடைய ஸ்டோரியை கேளுங்க. நம்ம இப்போது ரீசெண்ட் டேஸில் எல்லாருமே யூடியூப்பு, ஃபேஸ்புக் பேஜு எல்லாத்தையும் நம்ம டெய்லியும் பார்த்துட்டு தான் இருக்கோம். அப்படி பார்த்துட்ருக்கும்போது நான் ஏர்ன் பண்ணியிருக்கேன், நான் ஏர்னிங்ஸ் பண்ணியிருக்கேன், நான் ஃபேஸ்புக் பேஜில் ஏர்னிங் பண்ணேன் அப்படிலாம் நிறைய பேர் சொல்கிறத கேட்டிருக்கோம். சரி, அப்போ நம்மளும் படிச்சுட்டு சும்மா தானே இருக்கோம், ஒரு ஃபேஸ்புக் பேஜ் தான் ஓப்பன் பண்ணுவோமே அப்படின்னு சொல்லி நான் ஒரு ஃபேஸ்புக் பேஜ் ஓப்பன் பண்ணேங்க. அதில் 1000 2000 இல்லைங்க, 67,000 ஃபாலோவர்ஸ் இருக்காங்க. என்ன பேஜ் அப்படின்றத நான் லாஸ்ட்டாக சொல்கிறேன். அதில் என்ன ஆச்சுன்னா, ஒரு நாள் உங்களுக்கு ரீல்ஸ் எனேபிள் பண்ணியிருக்கோம், நீங்கள் இது மூலமாக பணம் சம்பாதிக்க முடியும் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. சரிதான்டா, ஒரு வழியாக வாழ்க்கையில் ஜெயிச்சிட்டோண்டா மாறா அப்படின்ற மாதிரியா இன்னுமே நம்ம திட்டினவங்க முன்னாடி, நம்மளை தரகுறைவாக பேசினவங்க முன்னாடியெல்லாம் நம்ம தலை நிமிர்ந்து நிற்க போகிறோம், நம்ம ஜெயிச்சிருவோம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சந்தோஷத்தில் ஒரு வாரம் இருந்திருப்போங்க. அடுத்த ஒரு நாள் மெசேஜ் வருது, நீங்கள் ரூல்ஸை வயலேஷன் பண்ணிட்டீங்க அப்படின்னு சொல்லி. என்னடா ரூல்ஸ் வயலேஷன் பண்ணியிருக்கோம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு 100 மெயில் அனுப்பியாச்சுங்க. ஆனால் அவங்க அதுக்கு கொடுத்த ரிப்ளை என்னென்னா, நீங்கள் உங்களுடைய கண்டென்ட் அன்ஒரிஜினல் அப்படின்னும், நீங்கள் ரீபர்போஸ் பண்ணியிருக்கீங்க, ரீக்ரியேட் பண்ணியிருக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டாங்க. சரி, ஓகே, நான் எந்த வீடியோவில் ரீபர்போஸ் பண்ணேன், இல்லை எதில் ரீக்ரியேட் பண்ணியிருக்கேன், இல்லை எது அன்ஒரிஜினல் அப்படின்ற வீடியோ சொல்லுங்கடா அப்படின்னு சொல்லி கேட்டால், அப்போவும் அவன் அதே தான் திருப்பி அனுப்பிட்டே இருக்கான். அப்போ பல நாள் கனவு ஒரே நாளில் சுக்கு நூறாக உடஞ்சிருச்சுங்க. சரி, இதில் அந்த டாலர்ஸ் நான் எடுத்தேனா அப்படின்னு கேட்டிங்கன்னா அதுவும் இல்லை. ஏன்னா இதிலே ஒரு ரூல் இருக்குது, நீங்கள் $100 ஏர்ன் பண்ணால் மட்டும்தான் உங்கள் அக்கௌண்ட்டுக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுவாங்க. ஸோ ஃபேஸ்புக் பேஜும் இப்படி தான், யூடியூப்பும் இப்படி தான். இவங்க 2 பேருக்கு என்ன ஒரு வித்தியாசம் இருக்குன்னா, யூடியூப்காரனாவது இதுதான் பிரச்சனை அப்படின்னாவது சொல்லுவான், ஆனால் இவன் சொல்ல மாட்டான். நிறைய யூடியூப் வீடியோவில் போய் தேடி பார்க்கும்போது என்ன போட்டிருந்ததுன்னா, நீங்கள் அந்த ஃபேஸ்புக் பேஜில் எந்த வீடியோஸ் ப்ராப்ளமேட்டிக்காக இருக்கோ அதை டிலீட் பண்ணிங்கன்னா கிளியர் ஆயிரும் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. எந்த வீடியோனே சொல்லாத ஒரு இடத்துல நம்ம எப்படிங்க தேடி அந்த வீடியோ டிலீட் பண்ண முடியும்? அதுலேயே அவனும் போட்டுட்டான், நான் ரிவ்யூ பண்ணலை, தனித்தனியாக இது பண்ண முடியாது அப்படின்னு அவன் ஏதோ ஒரு ரீசன் கொடுக்குறான். நீங்கள் எத்தனை தடவை ரிப்போர்ட் அனுப்புனாலும் சிம்பிளாக என்ன போடுவாங்கன்னா, நீங்கள் எங்களை காண்டாக்ட் பண்ணதுக்கு நன்றி, இதை நாங்கள் இது பண்ணிடுறோம், கிளியர் பண்ணிடுறோம் அப்படின்னு. எனக்கு தெரில எத்தனை சதவீதம் பேருக்கு அவங்க கிளியர் பண்ணி கொடுத்தாங்க அப்படின்றது எனக்கு தெரியலை. ஆனால் எனக்கு இதுவரை அது கிளியர் ஆகவே இல்லை. நான் என்ன சொல்லணும்னு நினச்சேன்னா, இந்த யூடியூப் அப்படின்னாலும் சரி, ஃபேஸ்புக்னாலும் சரி, இன்ஸ்டாகிராம்னாலும் சரி, இதெல்லாம் எப்போ இவங்க என்ன காரணத்துக்காக இதை ஸ்டாப் பண்ணுவாங்க அப்படின்றது நமக்கு தெரியாது. கொஞ்சம் மனதைரியம் இருந்ததுன்னா, இது இல்லை, இதுதான் என்னுடைய மெயின் அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா கண்டிப்பாக கஷ்டம். இல்லை, இது நான் சைடாக தான் பண்ணுறேன் அப்படின்னு நினச்சிங்கன்னா ஓரளவு தப்பிச்சிடுவீங்க. இடையில ஒரு அண்ணா கூட 3 lakh சப்ஸ்கிரைபர் வச்சுருந்த அண்ணாவோட சேனல் ஓவர் நைட்டில் காணாமல் போயிடுச்சு, டிலேட் பண்ணிட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு கூட இன்ஸ்டாகிராம்லலாம் போட்டிருந்தாங்க. ஸோ நம்ம எதாக இருந்தாலும் நம்மளால் தாங்கிக்க முடியும் அப்படின்னா நம்ம இந்த ஃபேஸ்புக்கு, யூடியூப் எல்லாம் வரலாம். நான் ஏன் இதையும் சொல்ல வந்தேன்னா, நிறைய பேர் அந்த என்னுடைய ஃபேஸ்புக் பேஜ் அந்த பக்கம் இன்னமும் அதில் ரன் ஆகிட்டு தான் இருக்குது. ஆனால் அதில் எல்லாத்தையும் கட் பண்ணிட்டாங்க. எனக்கு ரீல்ஸும் ஸ்டார்ஸும் கொடுத்துருந்தாங்க. ஸ்டார்ஸ் இதுவரைக்கும் யாருமே அனுப்பினதில்லை, ரீல்ஸ்க்கு மட்டும்தான் வந்துட்டு இருந்தது. எவ்வளோ வந்தது அப்படின்றதே நான் சொல்லணும்னு நினைக்கிறேன். ஒரு $38 வந்திருக்குன்னு நினைக்கிறேன். $100 பண்ணால் தானே நமக்கு தருவான், அது $38 தான் வந்தது. ஸோ அது அப்படியே ஸ்டாப் ஆயிடுச்சு. இந்த இலவு காத்த கிளி கதை மாதிரி என்னைக்காவது ஒரு நாள் அந்த ரெஸ்ட்ரிக்ஷனை எடுத்து விடுவானான்னு பார்ப்போம்னு சொல்லி வெயிட் பண்ணிகிட்டு இருக்கிறேன். நிறைய பேர் அந்த பேஜ்லேயே என்கிட்ட கீழே கேட்டுகிட்டே இருப்பாங்க, ஃபேஸ்புக் பேஜில் ஏதாவது பணம் வருமா, இதில் ஏர்ன் பண்ண முடியுமா அப்படிலாம். நிஜமாகவே ஏர்ன் பண்ண முடியும், பணம் வரும், நிறைய வாய்ப்புகள் இருக்குது. நிறைய பேர் ஏர்னிங் பண்ணிட்டும் இருக்கிறாங்க. நிறைய பேர் அதை யூடியூப்பில் சேனல்ஸில் வீடியோஸும் போட்டிருக்காங்க. ஸோ டேம் அண்ட் ஷேர் ரெண்டுலேயுமே அமௌண்ட்டு வரதான் செய்யும். ரெண்டுக்குமே நிறைய ரூல்ஸ் இருக்குது, அதெல்லாம் நம்ம ஃபாலோ பண்ணணும். யூடியூப்னு சொல்லும்போது அவங்க உங்களுக்கு ஏதாவது ஒரு இதை ரிப்ளை கொடுப்பாங்க, நீங்கள் காண்டாக்ட் பண்ணலாம், இதுதான்டா நீ தப்பு பண்ணியிருக்க, இதை கரெக்ட் பண்ணிக்கூடா அப்படின்னு சொல்லுவாங்க. ஆனால் எனக்கு தெரிஞ்ச ஃபேஸ்புக் பேஜில் அப்படி எதுவுமே சொல்லலைங்க. ஏன்னா என்னுடைய பேஜ்லேயும் 67,000 ஃபாலோவர்ஸ் இருக்காங்க. அதனால் எனக்கு தெரிஞ்சு எதுவும் தெரில. ஸோ மனதைரியம் இருந்ததுன்னா நீங்கள் ரெண்டுலேயுமே ரன் பண்ணலாம்.